வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூனிகான் ட்ராவல் ரைடர் யூடிஆர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ தான் அது. நம்ம வந்து ரைடு அதிகமாக லாங்காக போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து ஹேண்டுக்கு க்ளவுஸ் வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இப்போ நான் எங்கள் ஊர் திண்டுக்கல் டவுனுக்குள்ளே ஒரு பைக்கர்ஸ் கிளப் இருக்குது கடை, அங்கே போய் ஹேண்டு க்ளவுஸ் வாங்கலான்னு தான் பிளானு. ஸோ அதுக்கு தான் மக்களே போய்கிட்டு இருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடுக்கு கிளம்பிட்டேன். ஒன் டே ரைடு தான், பட்டு போகிறோம், டக்குனு அங்கே 4-5 சுற்றி பார்க்குறோம், திருப்பி ரிட்டன் வர்றோம். அப்படிப்பட்ட ஒரு ரைடு தான் நாளைக்கு போக போகிறோம். ஸோ அது கொஞ்சம் லாங் ரைடு. அதுக்காக இன்றைக்கே நம்ம க்ளவுஸ் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரிப்பேராக போகலான்றது தான் பிளானு. அதுக்காக தான் இப்போ நம்ம கிளம்பியிருக்கோம் மக்களே. வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த கடை எங்கே இருக்குது, எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குகிறேன் எல்லாமே பார்ப்போம் மக்களே. இந்த இடம் பார்த்திங்கன்னா நத்தம் போகிற மேம்பாலம், திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிறதுக்கான மேம்பாலம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இடைஞ்சலில் எப்படி தான் பைக்கு காரில் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரில. சரியான மேம்பாலம் வேறு, நல்ல ஹைட்டு. இந்த வழியாக போனால் மட்டும்தான் நம்ம அந்த கடைக்கு போக முடியும். ஸோ அதனால் வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்தேன். அன்னை கடையை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, மோட்டார் கிளப், அதுதான் அந்த கடை. அந்த மோட்டார் கிளப்பில் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும், ஆக்சசரிஸாகவும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்குங்க. அந்த கடை தான். அன்னை கடையில் போய் கேட்போம் தான் மோட்டார் கிளப். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஹாய் ப்ரோ, ஹேண்ட் க்ளவுஸ் வேணும் ப்ரோ. என்ன பிராண்டு ப்ரோ? சொந்த தயாரிப்பா? நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே ஓகே. இது ஒரு ஃபிங்கர் மட்டும் டச்சில் வருமா? கட்டவரில் வராது. கரெக்டாக இருக்குது, எக்ஸல் சைஸ் கரெக்டாக இருக்குது. சேஃப்டி நல்லாயிருக்கும் அடுக்கு. ஓகே ஓகே ஓகே, இது நல்லாயிருக்கு உண்மையிலே. இன்னொரு க்ளவுஸ் கொடுங்க, போட்டு பார்ப்போம். ஏதோ குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது? 450. நெகோசியபிள் பண்ணிக்கலாமா? இது ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட். அப்புறம் கீழே விழுந்தோம்னா தேஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, தோலுக்கு அந்தளவு நல்லா சேஃப்டியாக தான் இருக்கும். 450 ரூபா சொல்கிறாங்க. வேறு என்ன பிராண்டு ப்ரோ இருக்குது? இது மட்டும் தான் இருக்கா இல்லை வேறு? இது ஒரு பிராண்டு தான் இருக்குது. சைஸ் மட்டும் வித்தியாசமாக வச்சுருப்பீங்க மக்களே. அன்னை வந்து ஹேண்ட் க்ளவுஸ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா சொல்கிறாங்க. ஏதோ ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. சரி, சும்மா ஃபஸ்ட்டு உட்காந்து பார்ப்போம், கையிலேருந்து உழுவுதா என்னன்னு தெரியல. நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. கொஞ்சம் டைட்டாக போட்டு பார்க்கலாமா? லூஸாக தான் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. கொஞ்சம் டைட்டான அதை வாங்கி போட்டு பார்க்கலாம். ப்ரோ இதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் காமிக்கிறீங்களா? கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. சின்ன சைஸ் கொஞ்சம் காமிங்க. கொஞ்சம் லூஸ், ரொம்ப டைட்டாக இருக்கும். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப டைட்டாக இருந்தால் நான் பார்த்துக்கலாம். இது அது வந்து ஹாஃப் க்ளவுஸ், விரல் மட்டும். அதை எடுங்க பார்க்கலாம். நல்லா ஒரு சேஃப்டி பர்பஸ் தானே எல்லாமே. அது இன்னொன்று, அது போய் திருகிறப்ப ரொம்ப லூஸாக இருக்குது, கிரிப்பு சுத்தமாக கிடைக்கல. ட்ரை பண்ணி பட்டு வரேன். இது எல் சைஸ் தான். இது கொஞ்சம் அதோட நான் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்குது. எல் சைஸ் தான் நமக்கு பக்காவாக இருக்குது. இது நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து ஃபிங்கர்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. இது ஒன்றும் அவ்வளோக்கா எனக்கு சேஃப்டி மாதிரி படலை. பட் வாங்குவோமா? நல்லா தான் இருக்கும், என்ன செய்ய போகுது.
ஆமாம், ரொம்பையும் வந்து சரி இதுவே கூட வாங்கிடுவோம். ரொம்பையும் வந்து நமக்கு அந்த விரல் போடுற மாதிரி இருந்தால் ரொம்ப நமக்கு இதாக இருக்கும். இது ஓரளவு நல்லாயிருக்கு, இதை கூட வாங்கிடுவோம். இது என்ன ரேட்டு ப்ரோ? 380. சரி அப்படியே நான் போட்டுக்கிறேன். நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ. இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்குது அதோட. ஓகே, தேங்க்யூ. பாப்போம். வந்ததுக்கு ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கியாச்சுங்க. இதோட கவரை பாக்கெட்டில் வச்சுட்டேன். நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, யூஸுக்கும் ஃப்ரீயாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஆர்ன் அடித்து இன்னும் கேட்கவும் விட மாட்டாங்க, இன்னும் பண்ண விட மாட்டாங்க. மக்களே, ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கிட்டோம். மோட்டோர் கிளப் அப்படின்ற கடையில் தான் வாங்கினோம், திண்டுக்கல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம ரைடு பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. போகலாமா? நல்லா காற்று உள்ளே போகுதுங்க, நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து ஹேண்ட் க்ளவுஸு சேஃப்டிக்காக தான் போடுவாங்க. நானும் சேஃப்டி பர்பஸ்க்கு தான் வாங்கினேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து சேஃப்டி கார்டெலாம் இருக்குது. இந்த இடத்துல கார்டு இருக்குது. விரல் வந்து ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுக்கு, மொபைல் யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. டக்குன்னு கடைக்கு போய் ஒரு கூகுள் பே போடுறோம்னா போய் கழட்டிகிட்டு இருக்க அவசியம் இல்லை. விரல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கனால மாடி யூஸ் பண்ணிக்கலாம். 380 rupees இந்த ஹேண்ட் க்ளவுஸு. ஓகே தான். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக திண்டுக்கல் டவுனுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த க்ளவுஸை போட்டு ஓட்டினேன். நான் வேறு ஒரு பர்சனல் வேலையை வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு போயிருந்தேன். க்ளவுஸை போட்டு ஓட்டினேன். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. பட்டு நான் ஃபஸ்ட் டைம், அதாவது லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமு ஒரு க்ளவுஸை போட்டு பைக் ஓட்டுறேன்னா இதுதான். இதுக்கு முன்னெல்லாம் நான் க்ளவுஸை போட்டுலாம் ஓட்டினது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. போக 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 செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த விரல் மடக்கிறது, டக்குன்னு கிளச்சை பிடிக்கிறது, எமர்ஜென்சினா டக்குன்னு பிரேக் அமுக்கிறது, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழகிறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பழகிட்டேன்னா அப்புறம் நம்ம டக்குன்னு ஓட்டிக்கலாம். நல்ல வேளை அங்கே வந்து எக்ஸல் சைஸை வந்து வாங்கிட்டு வந்ததுன்னா ரொம்ப சிரமம். அதனால தான் நான் உட்காந்து சும்மா வச்சு பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸு, பக்காவாக செட் ஆகிக்கிச்சு. இந்த விரல் தெரிகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்லா ஃப்ரீயாக காற்று போகுது. அது வந்து போட்டு 2 நிமிஷத்தில் சும்மா வச்சு பார்க்குறதுக்கே வேர்த்து போச்சு. இது அப்படி இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. சும்மா நம்ம நாளைக்கு லாங் ரைடு போகிறனால இன்றைக்கி க்ளவுஸை வாங்கி வச்சுக்கிட்டேன். இனிமேல் நம்ம அதிகமாக லாங் ரைடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ க்ளவுஸ் இருக்கிறது நல்லது, வாங்கிட்டேன். சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார் சேஃப்டியாக போட்டு போங்கன்னு சொல்லி. ஸோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக்கெட்டு ப்ளஸ் சேஃப்டி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம் மக்களே. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் ரைடு வீடியோவில் தான் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடுவிப்பது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.